அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூன் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ என்ன ஃபார்மேட்டில் பார்க்க போறோம்னா நம்ம எப்பயுமே பார்க்குற மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் ஃபார்மேட்டில் தான் இந்த ஜூன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நம்ம சிலபஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய தலைப்புகள் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு தலைப்புகளுக்குள்ளேயும் போன ஜூன் மாதம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்துச்சோ அதெல்லாம் ஒரு அப்ஜெக்டிவ் டைப்பாக நம்ம எடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினாக இருக்குது. மொத்தம் பார்த்தோம்னா ஒரு 150 கொஸ்டின்ஸ் இருக்குது. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. பிடிஎஃப் உங்களுக்கு கீழே இந்த லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எடுத்து பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, ஸோ நான் தமிழில் தான் ரீட் பண்ண போகிறேன். உலக சுற்றுச்சூழல் தினம் 2024 மையப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மையப்பொருள் தீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுற்றுச்சூழல் தினம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஜூன் 5ஆம் தேதி உலகம் ஃபுல்லாக இந்த சுற்றுச்சூழல் தினம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதனுடைய தீம் பார்த்தோம்னா நில மறுசீரமைப்பு, பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சியை தாங்கும் திறன், அதாவது லேண்ட் ரீஸ்டோரேஷன், டெசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ராட் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வருஷத்துக்கான இந்த ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோம்னா இந்த வேர்ல்டு என்விரான்மெண்ட் செலிப்ரேஷன் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாடு பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த வருஷம் இந்த தீம், இந்த செலிப்ரேஷன் இதெல்லாம் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியா தான் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. விவேகானந்தர் மண்டபம் 1970 கட்டப்பட்டது. இது ஸ்ரீபத மண்டபம் மற்றும் விவேகானந்தர் மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. அந்த விவேகானந்தர் மண்டபத்துக்கு கீழே என்னென்ன இருக்கு? ஸ்ரீபத மண்டபம், அடுத்தது விவேகானந்தர் மண்டபம்னு 2 இருக்கு. சரிங்களா? அடுத்தது சுவாமி விவேகானந்தர் இங்கு ஞானம் பெற்றதாக, அதாவது என்லைட்மெண்ட் ஆனதாக சொல்லப்படுறாங்க. சரியா? ஸோ 3மே நமக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். என்ன ஒரு பின்னணியில பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கூடுதலா சமீபத்தில் நம்ம எலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 6-7 கட்டங்களா நமக்கு தேர்தல் நடந்துச்சு இல்லையா? 7வது கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பிரதமர் ஒரு 2 நாள் ஓய்வு எடுக்கிறதுக்காக இந்த விவேகானந்தர் மண்டபத்துக்கு வந்திருப்பார். ஸோ அதன் அடிப்படையில தான் இந்த ஒரு கேள்வியை நம்ம பார்க்கிறோம். விவேகானந்தர் மண்டபத்தை பத்தின சிறப்பான விஷயங்களை நம்ம கேள்வியா வச்சிருக்கோம். சரியா? அடுத்தது சட்டா பஜார் கேம்லிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான்ல இருக்கு. அது என்ன சட்டா பஜார் கேம்லிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல கேம்லிங் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணும். எல்லா விதமான விஷயத்திலும் கேம்லிங் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டா பார்த்தோம்னா எலெக்ஷன்ல கேம்லிங் நடந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கேள்வி வந்திருக்கு. சரியா? அடுத்தது Who won the Nelson Mandela Award for Health Promotion அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ WHO வழங்கக்கூடிய இந்த சுகாதார மேம்பாட்டுக்கான நெல்சன் மண்டேலா விருதை யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிமான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் வந்து நமக்கு வாங்கியிருக்காங்க. சரியா? அடுத்தது பார்த்தோம்னா, உலகின் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் முதலிடம் பிடித்த இந்திய கல்வி நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ், அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ், அதாவது வேர்ல்டு லெவல்ல இல்ல, இந்தியாவுக்குள்ள யார் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல பார்த்தோம்னா IIT மும்பை தான் தொடர்ச்சியா அதுல ஃபர்ஸ்டா இருக்காங்க. சரியா? அடுத்தது 29th எடிஷன் ஆஃப் COP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைதி மற்றும் சமாதானத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் 2029வது மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காப் மாநாடோட 29வது மீட்டிங். ஓகேங்களா? COP 28 COP 27 சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி COP 29 எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பாக்கு, அசர்பைஜான் அப்படிங்கிற நாட்டினுடைய தலைநகரமா இருக்கக்கூடிய பாக்குல தான் நடக்க போகுது. பீஸ் அண்ட் ட்ரூஸ் அப்படிங்கிறதா அதனுடைய தீமா வச்சிருக்காங்க நமக்கு. சரியா? ஸோ அதை கேட்டிருக்காங்க. அடுத்தது 50th சமிட் ஆஃப் G7, 49th சமிட் நமக்கு ஹிரோஷிமா ஜப்பான்ல நடந்திருக்கும். 50th சமிட் வந்து நமக்கு இட்டாலியில அப்பூலியா அப்படிங்கிற அந்த சிட்டியில வந்து நடந்திருக்கும். சரியா? ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, பிரதமரின் பதவியேற்பு விழாவில் எத்தனை நாடுகளின் உலக தலைவர்கள் கலந்து கொண்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7 நாடுகள். ஓகேங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அண்டை நாடுகள்ல இருந்து எல்லாருமே வந்திருப்பாங்க, பாகிஸ்தானி, சைனாவை தவிர. ஓகேவா? ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நைட்ரஸ் ஆக்சைடு வெளியேற்றத்தில் உலக அளவில் இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2வது இடத்துல இருக்கும். ஃபர்ஸ்ட் யாருன்னா நமக்கு சைனா வந்து இருக்காங்க. அடுத்தது முக்கியமான கொஸ்டின், குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட். ஓகேங்களா? இந்த குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்ல இந்தியாவுடைய இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 129வது இடத்துல வந்து இருக்கும். இந்த அமைப்பு இந்த ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க இல்லையா, இந்த குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த பாலின சமத்துவம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை அச்சீவ் பண்றதுக்கு இன்னமும் ஒரு 134 ஆண்டுகள் ஆகும், அல்லது 5 தலைமுறைகளை கடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு பாலின சமத்துவம் அப்படிங்கிறது வரும்ன்றத இந்த ரிப்போர்ட்ல நமக்கு முக்கியமா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவோட ஆவரேஜ் பார்த்தோம்னா இந்தியா 64% ஆஃப் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு மொத்தமாக 100% அச்சீவ் பண்ணிட்டோம்னா நம்ம நாடு வந்து ஜெண்டர் ஈக்குவல் கண்ட்ரி அப்படிங்கிற சொல்றோம். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றோம். நம்ம இப்போதான் 64%க்கு வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்தது
அடுத்ததா பார்த்தோம்னா இந்திய போர்க்கப்பலுக்கான ரஃபேல் விமானம் எந்த நாட்டிலிருந்து வாங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சதான், ரஃபேல்னாலே நமக்கு பிரான்ஸ் தான். அடுத்து பார்த்தோம்னா உக்ரைன் அமைதி உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? சுவிட்சர்லாந்துல நடந்துச்சு. ஓகேங்களா. இதே சிட்டியை கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த பர்கன் ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். ஓகேங்களா. பர்கன் ஸ்டாக் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த இடத்துல தான் நடந்திருக்கும். பர்கன் ஸ்டாக் இன் சுவிட்சர்லாந்து. இந்த இடத்துல தான் இந்த உக்ரைன் அமைதி மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும். உக்ரைன்ல இருக்கக்கூடிய நடந்துட்டு இருக்க போரை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு அம்சங்கள் இதுல பேசப்பட்டிருக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா அமெரிக்காவில் நடைபெற்ற விமானப்படை கூட்டு பயிற்சியில் முதல் முறையாக பங்கேற்ற இந்திய போர் விமானம் எது? ஓகேங்களா. சோ இந்த அமெரிக்காவில் நடந்த இந்த எக்ஸசைசஸ்ல யாரு பங்கேற்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரஃபேல் விமானங்கள் தான் பங்கேற்று இருந்திருக்கும். ஓகேவா. அடுத்ததா பார்த்தோம்னா இந்தியாவின் முதல் பன்னாட்டு விமானப்படை பயிற்சி எவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது? தரங் சக்தி அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இந்த தரங் சக்தி அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மல்டிநேஷனல் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்திய விமானப்படையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு தடவை கூட பார்த்தோம்னா நமக்கு இந்த மல்டிநேஷனல் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் பல நாடுகள் பங்கேற்கக்கூடிய இந்த விமானப்படை பயிற்சி அப்படிங்கறத அவங்க பண்ணதே கிடையாது. முதல் முறையா பண்ண போறாங்க. அதுக்கு பேரு தரங் சக்தி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சரியா. அடுத்தது வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கியமான கேள்வி. என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் ஆக்சுவலி இந்த ரிப்போர்ட்டோட ரேங்கிங்ஸை நம்ம அரசாங்கம் ஏத்துக்க மாட்டாங்க. ஓகேவா. ஏன்னா நம்மள கடைசியா வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட்ல பார்த்தோம்னா இந்தியா 180வது இடத்துல இருந்தாங்க. 180 நாடுகளுக்கு 180வது இடத்துல இருந்தோம். இப்போ 176வது இடத்துல இருக்கும். 180 நாடுகளுக்கு 176வது இடத்துல வந்து நம்ம இருக்கும். அதனாலதான் நம்ம கவர்மெண்ட் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சரியா. இதனுடைய கால்குலேஷன் மெத்தட்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்திய அரசாங்கம் சொல்லிட்டே வராங்க. சோ ரைட். அடுத்தது இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் பிரேரணா ஸ்தலை எங்கு துவங்கி வைத்தார்? பிரேரணா ஸ்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு இந்த பாராளுமன்ற வளாகத்துல பாத்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் சிலை அப்படிங்கிறது இருக்கும். நமக்கு நேரு காந்திஜி அவர்களுடைய சிலை, இந்த மாதிரி பல தலைவர்களின் சிலை அப்படிங்கிறது இருக்கும். அந்த சிலை ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து ஒரே இடத்துல வச்சு அதுக்கு பிரேரணா ஸ்தல் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. அதை ஓபன் பண்ணி வச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வைஸ் பிரசிடென்ட் தான். ஸோ பார்லிமெண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேவா. அடுத்ததா World's highest railway bridge is built over which river in Jammu and Kashmir அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உலகத்திலே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நம்ம செனாப் ரிவருக்கு மேலதான் கொஸ்டின். அதான் எந்த ரிவருக்கு மேல அப்படிங்கிறது செனாப் ரிவருக்கு மேலதான் வரப்போகுது. செனாப் ரிவருக்கு மேல ஒரு 350-60 அடிக்கு மேலதான் அந்த பிரிட்ஜ் அப்படிங்கிற ரயில்வே பிரிட்ஜ் அப்படிங்கிறது இருக்க போகுது. சரிங்களா. ஸோ இமேஜ் எடுத்து பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்தது மேற்கு வங்கத்தில் எந்த ரயில் நிலையத்தில் ரயில் விபத்து ஏற்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரங்காபாணி அப்படிங்கிற ரயில் நிலையத்திலிருந்து ட்ரெயின் கிளம்புறப்பதான் ஒரு கூட்ஸ் ட்ரெயின் கிளம்பி இருக்கு. முன்னாடி ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் நின்றுருக்கு. அது மேல போய் இடிச்சு இந்த ரயில் விபத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா. இதனோட சேர்த்து நம்ம இந்த கவச் அப்படிங்கிற சிஸ்டத்தை பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு யூஸ் ஆகும். சரியா. அடுத்தது இந்தியாஸ் ரேங்க் இன் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உலக அமைதி குறியீட்டுல இந்தியாவோட ரேங்க் பார்த்தோம்னா 116வது இடத்துல வந்து நம்ம இருக்கோம். சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி 119ல இருந்திருப்போம். இப்ப 116க்கு வந்துட்டோம். அடுத்தது பார்த்தோம்னா ஒரே பாலின திருமணத்தை சட்டபூர்வமாக்கிய முதல் தென்கிழக்கு ஆசிய நாடு, அதாவது சேம் செக்ஸ் மேரேஜை லீகலைஸ் பண்ண சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா தாய்லாந்து. ஓகேவா. இந்தியாவில் லீகலா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா இந்தியாவில் சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கிறது இல்லீகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னும் லீகலைஸ் பண்ணப்படலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா. அதாவது போன வருஷம் சுப்ரீம் கோர்ட்ல இந்த ஒரு வழக்கு வந்திருக்கும். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு சேம் செக்ஸ் மேரேஜை லீகல் பண்ணக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்தோட பாராளுமன்றத்துக்கு தான் அதிகமா இருக்கு. பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இதை லீகலைஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு இருக்கு. சிறப்பு திருமண சட்டங்கள் 1955 இருக்கு இல்லையா. இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி விஷயங்களை சேர்க்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ஒரே பாலினத்தை சேர்ந்தவங்க சேர்ந்து வாழ்றதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆனா திருமணம் பண்ணிக்கிறதுல ஒரு தடை அப்படிங்கிறது இன்னமும் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பின்வரும் இணைகளில் எத்தனை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமாலபுரம் தென்காசி, சென்னானூர் கிருஷ்ணகிரி, கொங்கல் நகர் திருப்பூர், மருங்கூர் கிருஷ்ணகிரி. மருங்கூர் வந்து கடலூர். ஓகேங்களா. சென்னானூர் தான் கிருஷ்ணகிரி. ஸோ 4 இணைகள்ல எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை சரி அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். எத்தனை அப்படிங்கிற கவுண்ட்டை கேட்டிருக்காங்க. ஸோ 4மே சரிதான். சமீபத்தில் தமிழக அரசாங்கத்தால இந்த அகழ்வாராய்ச்சி தளங்கள் புதுசா இந்த இடத்துல எல்லாம் அகழ்வாராய்ச்சி பண்ண போறாங்க. அதை தொடங்கி வச்சிருப்பாங்க. சரிங்களா. அந்த ஒரு பின்னணியில தான் நம்ம பார்க்கிறோம். பட்ஜெட்ல சொன்ன விஷயம் தான் திருமாலபுரம் தென்காசி
தென்காசி, சென்னானூர் கிருஷ்ணகிரி, கொங்கல் நகர் அப்படின்னா திருப்பூர், மருங்கூர் அப்படின்னா நமக்கு கடலூர். ஓகேங்களா? சரி, அடுத்தது 2021 காற்று மாசுபாட்டால் அதிக இறப்புகளை பதிவு செய்த நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா சைனா தான். ஓகேங்களா? ஏர் பொல்யூஷனால அதிக டெத் அப்படின்னா சைனா. அடுத்ததுதான் இந்தியா. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா லேட்டஸ்ட் கண்ட்ரி டு ரெகக்னைஸ் பாலஸ்தீனத்தை சமீபத்தில் அங்கீகரித்த நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா அர்மேனியா. இந்தியா எப்ப அங்கீகரிச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா 1998 பாலஸ்தீன் அப்படிங்கிற பகுதியை ஒரு தனி நாடா இந்தியா அறிவிச்சிருச்சு. ஓகேங்களா? சோ அங்கீகரிச்சிருக்கோம் நம்ம. அடுத்ததா பார்த்தோம்னா இத்தாலியில் நடைபெற்ற G7 மாநாட்டின் போது நீல பொருளாதாரத்தில் ஒத்துழைப்புடன் செயல்பட இந்தியா எந்த நாட்டுடன் உறுதியளித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த ப்ளூ எக்கானமி அதான் சொல்றோம், நீல பொருளாதாரம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ப்ளூ எக்கானமிக்கு ஒரு பிளட்ஜ் பண்ணியிருக்கோம். இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து நிறைய ஒப்பந்தங்களை பண்ண போறாங்க. அதற்கான ஒரு முன்னோடியாக தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்தது நாட்டில் முதல் முறையாக அதிவிரைவு இமிகிரேஷன் சேவை எந்த விமான நிலையத்தில் அறிமுகம் செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெல்லி விமான நிலையத்தில் தான். அதாவது இந்தியாவோட பாஸ்போர்ட் இல்ல OCI கார்டெல்லாம் வச்சிருக்கவங்களுக்கு சீக்கிரமா அப்ரூவலை கொடுத்து அவங்களை வெளியே அனுப்புறதா அந்த இமிகிரேஷன் ஃபாஸ்டா. ஏன்னா இந்த விமான நிலையங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கிரௌட் ஆகிட்டே போகுது. அதனால இந்த ஒரு விஷயத்த பண்றாங்க. சரியா? அடுத்தது தீஸ்தா நதிநீர் பிரச்சனை என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தீஸ்தா நதிநீர் பங்கீடு அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். குறிப்பா இந்தியாவில் எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்காலுக்கும் பங்களாதேஷ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியா பங்களாதேஷ்க்கு போயிட்டு வரக்கூடிய அந்த நதிகள் பார்த்தோம்னா மொத்தம் 54 நதிகள் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் மத்தியில் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதுல முக்கியமா ஒரு ட்ரீட்டியை பார்க்கணும் அப்படின்னா கங்கா ரிவர் வாட்டர் ஷேரிங் 1996 போட்டிருப்பாங்க இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும். சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். அடுத்ததா பாக்குறப்போ 2024 ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு பார்த்தோம்னா நமக்கு 2001 உருவாக்கப்பட்டிருக்கும். இந்தியா 2017 இந்த அமைப்போட உறுப்பினராக ஆகிறாங்க. இந்த மாநாடு இந்த வருஷம் நடக்கக்கூடிய மாநாடு எங்க நடக்க போகுதுன்னா கஜகஸ்தான்ல நடக்க போகுது. சரிங்களா? அடுத்தது உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ். ஓகேங்களா? அதாவது நமக்கு ஃபாசில் ஃபியூல்ஸை விட்டுட்டு கிரீன் எனர்ஜியை நோக்கி நகரணும். அதுதான் இந்த டிரான்சிஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 63வது இடத்துல இந்தியா இருக்காங்க. சரியா? போன தடவை 67 இருப்போம், இப்ப 63க்கு வந்திருக்கோம். அடுத்தது இந்தியாஸ் ரேங்க் இன் UN சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நிலையான வளர்ச்சி அறிக்கையில இந்தியா 109வது இடத்துல வந்திருக்கும். ஸோ ரேங்கிங்ஸ் ஒரு 4 ரேங்கிங்ஸ் இருக்கு உள்ள, அதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா how many of the following statements are correct ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எத்தனை சரியானவை அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. பெரும்பாலை தொல்லியல் அகழாய்வு இடம் ஈரோட்டில் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது இது பவானி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. கார்மேக கவிராயர் எழுதிய கொங்கு மண்டல சதகம் கொங்கு மண்டலத்தின் வடக்கு எல்லையாக பெரும்பாலையை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ பெரும்பாலை ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் சைட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஈரோடு கிடையாது, தர்மபுரி. ஓகேவா? ஸோ தர்மபுரியில தான் இந்த பெரும்பாலை அப்படிங்கிற இந்த தளம் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? அடுத்தது பவானி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பவானி கிடையாது, பாலார் அப்படிங்கிற அந்த நதியோட முன்னாடி பேர் ஏன்ஷியன்ட் பாலார் அப்படின்னு சொல்றோம். நாகவதி அப்படிங்கிற இந்த நதிக்கரையின் ஓரத்துல தான் இந்த பெரும்பாலை அப்படிங்கிற நகரம் இருந்திருக்கு. ஓகேங்களா? நாகவதி. ஓகேவா? அடுத்தது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். கார்மேக கவிராயர் எழுதிய கொங்கு மண்டல சதகம் கொங்கு மண்டலத்தினுடைய வடக்கு எல்லையாக பெரும்பாலையை குறிப்பிடுகிறது. சரிங்களா? அப்போ எத்தனை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. 1 மட்டும்தான் சரி. அப்போ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்டா இருக்கனால 1 மட்டுமே அப்படின்னு சொல்லி ஆன்சர் போடுறோம். ஓகேவா? அடுத்தது விச் இந்தியன் சிட்டி இஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி? உலக கைவினை நகரமா எது வந்திருக்கு அப்படின்னா ஸ்ரீநகர் தான் நமக்கு வந்திருக்கு. அடுத்தது தமிழ் மொழி தியாகிகள் நாள் என்று அனுசரிக்கப்படும் ஜனவரி 25 அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி தியாகிகள் நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 25. அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு எந்த வழக்கில் பீகார் அரசாங்கம் அறிவித்த 65% இடஒதுக்கீடு
இடஒதுக்கீட்டை பாட்னா உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கௌரவ்குமார் வழக்கு அப்படின்னு சொல்றோம். நமக்கு பீகார்ல பார்த்தோம்னா போன வருஷம் ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. ஓகேங்களா, கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறாங்க. அந்த கேஸ்ட் சென்சஸோட ஃபைண்டிங்ஸை பேஸ் பண்ணி 50% இருந்த இடஒதுக்கீட்டை 65% உயர்த்தினாங்க. அதை எதிர்த்து வழக்கு போடப்பட்டுச்சு. அந்த வழக்கு தான் கௌரவ்குமார் வழக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த வழக்கை விசாரிச்ச பாட்னா உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 65% இடஒதுக்கீடு அப்படிங்கிற இந்த ஆணை செல்லாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போக போறதாக பீகாரோட முதலமைச்சர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சரியா? சோ கௌரவ்குமார் வழக்கு. அடுத்தது, சமூகத்தால் பெருமித மாதமாக அனுசரிக்கப்படும் மாதம், அதாவது எல்ஜிபிடி கம்யூனிட்டி அப்படின்னு வரணும். ஸோ எல்ஜிபிடி கம்யூனிட்டி பிரைட் மந்த்தா எதை அப்சர்வ் பண்றாங்க, எந்த மந்த் அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மந்த் தான் பிரைட் மந்த் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது, நியூ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், தமிழ்நாட்டில் பன்னாட்டு விமான நிலையம், புதிய பன்னாட்டு விமான நிலையம் சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் சொன்னாரு ஒசூர்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அடுத்ததா பார்த்தோம்னா, இந்தியா, ரஷ்யா மற்றும் ஈரான் எந்த ஆண்டு சர்வதேச வடக்கு தெற்கு வழித்தட திட்டத்தில் கையெழுத்திட்டன? அதாவது இன்டர்நேஷனல் நார்த் சவுத் காரிடார் ப்ராஜெக்ட் எப்ப சைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2000 ஆண்டுல. ஓகேங்களா, 12th செப்டம்பர் 2000 அப்படின்னு சொல்றோம். இந்த 3 நாடுகளையும் முக்கியம், இந்தியா, ரஷ்யா, ஈரான். ஓகேவா? ஸோ இந்தியாவிலிருந்து ரஷ்யாவை கனெக்ட் பண்ணக்கூடியதான். ஃபர்ஸ்ட் இந்தியால இருந்து ஈரான் வரைக்கும் கடல் வழியா நம்ம போவோம். அடுத்தது ரஷ்யால இருந்து ஈரான்ல இருந்து ரஷ்யாவுக்கு ரயில் பாதையாகவும் ரோட்வேஸ் ஆகவும் கனெக்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் தான் இந்த இந்தியா, ரஷ்யா, ஈரான் சைன் பண்ண INSTC அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலி சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி ரஷ்யால இருந்து நிலக்கரியை கொண்டுட்டு ஒரு 2 ட்ரெயின் ஆல்ரெடி கிளம்பிருச்சு. சரிங்களா? அந்த பின்னணியில தான் நம்ம இந்த கொஸ்டினை பார்க்குறோம். அடுத்தது, சர்வதேச சோலார் கூட்டணி, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். 2015 இந்தியாவும் பிரான்சும் சேர்ந்து கொண்டு வந்ததுதான். அதுல முழு உறுப்பினராக இணைந்த 100வது நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பராகுவே அப்படிங்கிற சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி தான் வந்து சேர்ந்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். தமிழ்நாட்டில் 25 மாநகராட்சிகள் உள்ளன. நாமக்கல், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை மற்றும் காரைக்குடி புதுசா உருவாக்கப்பட்ட நமக்கு மாநகராட்சிகளா இருக்காங்க. ஸோ இரண்டுமே சரி. அடுத்ததா பார்த்தோம்னா, குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸ், உலகளாவிய வாழ்வாதார குறியீட்டுல முதலிடம் இருக்கக்கூடிய நகரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு. அந்த நாட்டினுடைய தலைநகரம் வியன்னா அப்படிங்கிற அந்த பகுதி தான். போன தடவையும் ஃபர்ஸ்ட் அவங்க தான், இப்பயும் அவங்க தான் ஃபர்ஸ்ட். ஓகே. அடுத்தது, தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1937 ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க சேலத்துல. அதுக்கு பதிலா அந்த ரெவன்யூ லாஸ் ஆகுது அப்படின்றத, அதற்கு பதிலா சேல்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருப்பாங்கன்றத நம்ம நம்மள படிச்சிருப்போம். சரியா? ஸோ 1937. அடுத்ததா, உலகின் மிகப்பெரிய கடல்சார் போர் பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிம் ஆஃப் த பசிபிக் அப்படின்னு சொல்றோம். ஹவாய் தீவு பக்கத்துல நடந்துச்சு. அடுத்ததா, ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ். கெயில் தனது பசுமை ஹைட்ரஜன் ஆலையை எந்த மாநிலத்தில் திறந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ். ஃபுல்லா என்னென்ன மாநிலம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுதான் ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஹோலன்கப்பார் கிப்பன் சாங்சுரி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அஸ்ஸாம்ல வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஹோலன்கப்பார் கிப்பன் சாங்சுரியில பார்த்தோம்னா ஒரு ரயில் தடம் போட போறாங்க. ஓகேவா? ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு நடுவில் ஒரு ரயில் தடம் போட போறாங்க. ஸோ அதற்கான அப்ரூவல் கிடைச்சிருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? அடுத்தது, நாட்டிலேயே முதல் முறையாக இலவச செயற்கை கருத்தரிப்பு மையம் மற்றும் பிரசவ வளாகம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? அதாவது கண்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் சென்டர் அண்ட் டெலிவரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். எங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தான் வந்திருக்கு. தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மற்ற அரசாங்கங்கள் மகாராஷ்டிரால இருக்கு, குஜராத்ல இருக்கு, மற்ற வட மாநிலங்கள்ல எல்லாம் ஒரு சில மாநிலங்கள்ல இருக்கு. அவங்க எல்லாமே எந்த ஒரு அரசாங்கமுமே இலவசமா அதை தரதில்லை. தமிழக அரசாங்கம் மட்டும்தான் அதை இலவசமா தராங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழக மக்கள் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படிங்கிறது அதனுடைய அதை அணுகக்கூடிய கப்புள்ஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஏழை மக்கள் பயனடையணுங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை வந்து ஃப்ரீயா நம்ம கொடுக்குறாங்க. சரியா? அடுத்தது, சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ராம்சார் தலங்களான நாகி மற்றும் நக்தி பறவைகள் சரணாலயங்கள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா பீகார்ல வந்து இருக்கு. ஓகேவா? அடுத்தது, கேபிட்டல் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்னா அமராவதி. அடுத்தது, லீடிங் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் தமிழ்நாடு தான். அடுத்தது, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இந்திய மாநிலங்களுக்குள்ள யார் HDIல டாப்பா இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு. அடுத்தது, டாக்ஸ் ரெவன்யூல யாரு டாப் அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. கடைசியா அடுத்ததா பார்த்தோம்னா சோசியல் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்
சமூக வளர்ச்சியில யாரு டாப்பா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தமிழ்நாடு தான் மறுபடியும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே யாரு டாப், என்ன மாநிலத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகேவா? அடுத்தது ஃபர்ஸ்ட் ஏஐ பேஸ்ட் ஸ்மார்ட் ஃபென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மனித விலங்கு மோதலை தடுக்க நாட்டின் முதல் ஏஐ அடிப்படையிலான ஸ்மார்ட் வேலியை எந்த மாநிலம் நிறுவியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேரள அரசாங்கம் தான் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஸ்மார்ட் ஏஐ பேஸ்ட் ஃபென்ஸ்னா என்ன, ஸ்மார்ட் ஃபென்சிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வேலி இருக்கு, இந்த வேலியை ஒட்டி விலங்குகள் வரப்போ ஒரு அலாரம் அடிக்கும், லைட்டு தானாவே எரியும். ஸோ அதன் மூலியமா விலங்குகளும் அந்த வேலி பக்கத்தில் வராது, அந்த சைடு மனிதர்களும் வேலி பக்கம் வரமாட்டாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த வேலி பக்கத்தில் விலங்குகள் வரப்போ ஆட்டோமேட்டிக்கா இருக்கக்கூடிய கேமரா படம் எடுத்து அதை வந்து கண்ட்ரோல் ரூம்க்கு அனுப்பிடும். அதன் மூலியமா ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸையும் அலர்ட் பண்ணிடும். சரிங்களா? ஸோ கேரளால தான் இதை பண்ணியிருக்காங்க. அடுத்தது, பிமாறு மாநிலங்களில் வறுமையின் அளவு சதவீதத்தினை அதிகமாக குறைத்த மாநிலம். அதாவது சமீபத்தில் நித்தி ஆயோக் வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. ரேங்கிங் வெளியிடல, ரிப்போர்ட்டா வெளியிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த ஒரு 10 வருஷங்கள்ல வறுமையை யாரெல்லாம் அதிகமாக குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் சதவீதத்தின் அடிப்படையில் பெர்சன்டேஜை வச்சு பார்க்குறப்ப பீகார் அதிகம். இதுவே மக்கள் தொகை எண்ணிக்கையில் பார்க்குறப்ப உத்தரப்பிரதேசம் வந்து அதிகமாக இருப்பாங்க. அதை தான் நம்ம அடுத்த கேள்வியில் கேட்டிருக்கோம். ஓகேங்களா? சதவீதம் அப்படின்னா பீகார், இதே நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நமக்கு 13 கோடி மக்களை வந்து பாவர்ட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவை நமக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே. சரியா? அடுத்ததாக பார்த்தோம்னா எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் அண்ட் பிளேசஸ். அடுத்தது பார்ப்போம். இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தின் புதிய இயக்குனராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா சிஜி கர்ஹாட்கர் அப்படிங்கிறவர் தான் நியமிக்கப்பட்டிருக்கார். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா உச்சநீதிமன்றத்தின் பாலின உணர்திறன் மற்றும் உள்புகார்கள் குழுவின் தலைவராக இருப்பவர் யார்? அதாவது ஜெண்டர் சென்சிடைசேஷன் அண்ட் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் பேனல் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட், அதோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் ஹீமா கோலி. சரியா? டைரக்ட் கொஸ்டின் தான், அப்பாயின்மெண்ட் எல்லாம் எல்லாமே நமக்கு. ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா ஐஸ்லாண்டோடைய 2வது பெண் அதிபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஹாலா தொமஸ் தோர்திர் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய பாரதி சயானி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? விஜய பாரதி சயானி. அடுத்தது மெக்சிகோவின் முதல் பெண் ஜனாதிபதி யார் அப்படின்னா கிளாடியா ஷெயின்பாம், ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் மெக்சிகோ. இன்னைக்கு கூட நம்ம டிஎன்ஏல பார்த்திருப்போம் கிளாடியா ஷெயின்பாம் பத்தி. அடுத்ததா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் சிக்கிம் யார் அப்படின்னா பிரேம் சிங் தமாங். அதாவது சமீபத்தில் நமக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சிட்டு, அந்த தேர்தலில் பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ் இவங்க எல்லா மாநிலங்களுக்கும் பார்த்தோம்னா லோக்சபா தேர்தலோட மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கும் நடந்திருக்கும். ஸோ அவங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் தான் பார்க்குறோம். சிக்கிமுக்கு யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரேம் சிங் தமாங். அடுத்தது பார்த்தோம்னா ஹூ பிகேம் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஸ்பெண்ட் 1000 days இன் ஸ்பேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓலெக் கொனன்கோ அப்படிங்கிறவர் தான் 1000 days வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது who won the Riyadh Wadia Award for the Best Emerging Indian Filmmaker in Kashish International Film Festival அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரியாத் வாடியா அவார்டு யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அபு சோஹல் கோந்தகார் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது இந்தியன் நேவிஸ் ஃபர்ஸ்ட் விமன் ஹெலிகாப்டர் பைலட் அனாமிகா ராஜீவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்ததா தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவின் தலைவராக ஓகேங்களா யார் வந்திருக்காருன்னா ராஜாராம் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. அடுத்தது முன்னாடி தேவதாஸ் அப்படிங்கிறது இருந்திருப்பாரு, இப்போ ராஜாராம் அவர்கள் வந்திருக்காங்க. அடுத்தது EY வேர்ல்டு ஆண்டர்பிரினர் ஆஃப் த இயர் 2024 யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா வெள்ளையன் சுப்பையா அவர்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்தது சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மி உபேந்திர திவேதி 30வது சீஃபா வந்திருக்காரு. சரியா? சொல்ல டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு. அடுத்தது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஒடிசா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவ்வளவு நாளா 2000 இருந்து 2024 வரைக்கும் ஒரு 24 வருஷங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஒடிசாவா யார் இருந்தாருன்னா நவீன் பட்நாயக் தான் இருந்தாரு. இப்போ சமீபத்தில் அவர் தோத்துட்டாரு. மோகன் மாஜி அப்படிங்கிறவர் தான் இப்போ சீஃப் மினிஸ்டரா வந்திருக்காங்க. சரியா? அடுத்ததா ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ்க்கு யாருன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து வந்திருக்காங்க. அடுத்தது பிரின்சிபல் செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டர் PK மிஸ்ரா, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால். முக்கியமான அப்பாயின்மெண்ட் மத்திய அரசாங்கத்தோட பிரதமரோடயே இருக்கக்கூடிய சில ஆட்கள்னு பார்த்தோம்னா இவங்களாம் தான். ஓகேங்களா? ஸோ இரண்டுமே சரிதான். அடுத்தது ஹூ இஸ் எலெக்டட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா. முன்னாடியும் அவர் தான் பிரசிடென்டா இருந்திருப்பாரு, இப்பயும் அவர் தான். யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிரில் ராமபோசா. அடுத்தது பிரசிடென்ட் ஆஃப் ஸ்லோவேக்கியா யார் அப்படின்னு பார்த்தோம்னா பீட்டர் பெல்லக்ரினி. ஓகேவா? அடுத்ததா
which Indian farmer has been named land hero by the United Nations Convention to combat desertification அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சித்தேஷ் சாக்கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு அக்ரிகல்ச்சரை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு தான் வந்து இவருக்கு இந்த ஒரு அவார்டை கொடுத்திருக்காங்க, சித்தேஷ் சாக்கோர் அப்படிங்கிறவங்க. அடுத்தது who topped the list of prestigious celebrities in India அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விராட் கோலி அவர் தான். சரியா? அடுத்ததாக நமக்கு who completed 2 consecutive full terms as லோக்சபா ஸ்பீக்கர். அதாவது லோக்சபாவோட அடுத்தடுத்த லோக்சபால சபாநாயகரா இருந்த ஒரே ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் டேர்மையும் கம்ப்ளீட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ மொத்தம் ஒரு 4 பேர். ஓகேங்களா? இப்போ ஓம் பிர்லா அவர்களோட சேர்த்து 5 பேர் சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த 5 பேர் தான் பார்த்தோம்னா நமக்கு லோக்சபாவோட ஸ்பீக்கரா அடுத்தடுத்த லோக்சபாக்கள்ல வந்திருக்காங்க. அதுல ஃபுல் டேர்ம் 2 லோக்சபா போன ஒரு 5 வருஷம், அடுத்த ஒரு 5 வருஷம், இந்த 10 வருஷத்தையும் ஸ்பீக்கரா கம்ப்ளீட் பண்ண ஒரே ஆள் யார் பார்த்தோம்னா பல்ராம் ஜாக்கர் தான். ஓகேவா? அடுத்தது நேட்டோவோட செக்ரட்டரி ஜெனரல் யார் அப்படின்னா நமக்கு மார்க் ரூட்டே அவர்கள் தான். மார்க் ரூட்டே பார்த்தோம்னா நமக்கு நெதர்லாந்து அப்படிங்கிற நாட்டோட பிரைம் மினிஸ்டரா இருக்கார். ஓகேவா? அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மணிக்குமார். ஓகேவா? அடுத்தது who is appointed as the pro tem speaker of 18th லோக்சபா பர்த்ருஹரி மாத்தப் அப்படின்னு சொல்றோம், ஒடிசாவை சேர்ந்தவர். ஓகேவா? கட்டக் அந்த பகுதியை சேர்ந்தவர். ப்ரோ டெம் ஸ்பீக்கரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 543 எம்பிகள் இருப்பாங்க இல்லையா, அதுல ஒருத்தர் தான் வந்து நமக்கு ப்ரோ டெம் ஸ்பீக்கரா இருப்பாரு. அந்த 543 பேர்ல ஓல்டஸ்ட் மெம்பரை வந்து ப்ரோ டெம் ஸ்பீக்கரா போடுவாங்க. ஓகேவா? அந்த 543 பேர்ல ஒருத்தரை போட்டுட்டாங்க. இப்ப மீதி 542 பேர் இருப்பாங்க. அந்த 542 பேருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது இவருடைய முக்கியமான வேலை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வேலை அது. பதவி பிரமாணம்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுக்கான சபாநாயகரை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடத்துறதும் யாரோட வேலை? இந்த ப்ரோடெம் ஸ்பீக்கர். அதனாலதான் இவர் என்னன்னு சொல்றோம், தற்காலிக சபாநாயகர் அல்லது டெம்பரரி ஸ்பீக்கர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ யார் வந்திருந்தாங்க அப்படின்னா பர்த்ருஹரி மாத்தப். அடுத்ததா கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவம் பற்றி விசாரிக்க யார் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோகுல் தாஸ் ஆணையம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ராணுவத்தின் துணை தலைவராக நியமிக்கப்பட்டவர் ராஜா சுப்பிரமணி. ஓகேவா? தலைவர் தான் உபேந்திர திவேதி, துணை தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா சுப்பிரமணி. சரிங்களா? அடுத்தது தேசிய தேர்வுகள் முகமை சார்பில் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளை சீரமைக்க யார் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ்ரோவோட முன்னாள் சேர்மனா இருந்திருப்பாரு கே ராதாகிருஷ்ணன். இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா, இருக்கு இல்லையா? ஸோ அதனுடைய செயல்பாடுகளை சீர்திருத்தம் பண்ணும், ரிஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நீட் தேர்வுல எவ்வளவு குளறுபடிகள் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை, உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். சோ அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, கே ராதாகிருஷ்ணன் கமிட்டியை மத்திய அரசாங்கம் போட்டிருக்காங்க. அடுத்ததா மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்னு பார்த்தோம்னா சாடியா சகீரி அப்படிங்கிறவங்க தான். ஓகேவா? பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்தது ஃபவுண்டர் ஆஃப் விக்கிலீக்ஸ், நல்லா தெரிஞ்ச நபர் தான், ஜூலியன் அசாஞ்சே. இவ்வளோ நாள் அரெஸ்ட் ஆகி பிரிட்டிஷ் பிரிசன்ல இருந்தாரு. இப்போதான் அவரை ரிலீஸ் பண்ணி அவரோட சொந்த நாடான ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டார். சரிங்களா? அடுத்தது who is elected as the speaker of 18th லோக்சபா by voice vote. ஓகேங்களா? குரல் வாக்கெடுப்பு மூலம் ஸ்பீக்கராக யார் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஓம் பிர்லா அவர்கள் தான் வந்திருக்காரு. சரியா? அடுத்ததா who is the leader of opposition who has the status equivalent to a cabinet minister அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எதிர்க்கட்சி தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கியமான ஒரு கேள்வி. எதிர்க்கட்சி தலைவருடைய பணிகளை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, கேள்விகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா 1969 தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் ஒரு ரெகக்னைஸ்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வராரு, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் வராங்க. ஓகேங்களா? ராம் சுபோ சிங் அப்படின்னு சொல்றாங்க, நம்ம ராம் சிங் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ வராரு இவர். 1977 தான் இந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற பதவிக்கு ஒரு ஸ்டாச்சுரி ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சட்ட அங்கீகாரம் அப்படிங்கிறது வழங்கப்படுது. ஓகேவா? சோ 1977 அப்பதான் என்ன சொல்றாங்க, இவர் வந்து ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கு ஈக்குவலண்டா இருப்பாரு. நிறைய சேர்பர்சனை செலக்ட் பண்ணக்கூடிய செலெக்ஷன் கமிட்டியில இவரும் இருப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், நமக்கு சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர், இந்த மாதிரி பல்வேறு அப்பாயின்மெண்ட்ஸ் பண்றாங்க இல்லையா மத்திய அரசாங்கம். இது எல்லாத்திலையும் வந்து லோக்பால் அப்பாயிண்ட் பண்றது, இது எல்லாத்திலையும் அப்பாயிண்ட் பண்றதுக்கு ஒரு செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு வச்சிருக்காங்க. அந்த செலெக்ஷன் கமிட்டியோட உறுப்பினரா இவரும் இருப்பாரு, பிரைம் மினிஸ்டரும் வந்து இருப்பாரு. சரிங்களா? சோ முக்கியமான ஒரு கொஸ்டின், முக்கியமான ஒரு பதவி. 10 வருஷமா எதிர்க்கட்சி தலைவரே இல்லாம இப்பதான் வந்திருக்காங்க. சோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது
அடுத்தது, அமெரிக்காவில் அதிக ஊதியம் பெறும் முதல் 10 சிஇஓக்களில் இடம்பெற்ற இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நிக்கேஷ் அரோரா. ஓகேவா. அடுத்தது, இந்தியாவில் பிரதமரான ஒரே எதிர்க்கட்சி தலைவர். முக்கியமான கேள்வி. இதுவரைக்கும் பிரதமர்கள் எதிர்க்கட்சி தலைவர்களாக ஆயிருக்காங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பிரதமர் ஆயிருக்காரு. அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நன்னதர் தான் அடல் பிஹாரி வாஜ்பாய். சரியா. அடுத்ததான் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா பிரெஞ்சு ஓபன்ல யார் வின் பண்ணிருக்காங்க விமன்ஸ்ல. ஓகேவா. ஈகா ஸ்வியாடெக் போலாண்டு நாட்டை சேர்ந்தவங்க. நார்வே செஸ் சாம்பியன்ஷிப் பத்தி கேட்டிருக்காங்க. மென்ஸ் கேட்டகரியில கால்சன், விமென்ஸ் கேட்டகரியில வின்ஜுன், ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா. அடுத்ததா பார்த்தோம்னா பிரெஞ்சு ஓபன் இன் மென்ஸ் சிங்கிள்ஸ்ல விமென்ஸ்ல பார்த்தோம் ஈகா ஸ்வியாடெக், மென்ஸ்ல பார்த்தோம்னா கார்லோஸ் அல்காரஸ் 21 வயசாவது 3 மேஜர் கிராண்ட் ஸ்லாம வின் பண்ணியிருக்காரு. சரிங்களா. அடுத்ததா பார்த்தோம்னா சர்வதேச ஆண்கள் டென்னிஸ் தரவரிசையில் முதலிடத்தில் உள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யானிக் ஜின்னர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. அடுத்தது, ஹாக்கி ஜூனியர் வேர்ல்டு கப். ஓகேங்களா. மென்ஸ் ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப் யாரு நடத்த போறாங்க அப்படின்னா இந்தியா அதிக முறை நடத்தின ஒரு நாடாக இருக்க போறாங்க. அடுத்த வருஷம் நடக்க போகுது இந்தியாவில். ஸோ நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தான் இந்த ஜூனியர் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப்பை அதிக டைம் நடத்தின நாடா இருப்போம். ஓகேங்களா. ஒரு 4 டைம்ஸ் நடத்திருக்கோம். ஓகேவா. அடுத்ததான் யூரோ 2024. இது ஒரு கால்பந்து டோர்னமெண்ட். சரிங்களா. 24 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்குது. இப்போ நடக்கக்கூடிய எடிஷன் பார்த்தோம்னா ஜெர்மனியில நடக்குது, 17வது எடிஷன். ஓகேவா. 3மே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அனைத்தும் சரி. ஓகேவா. ஸ்ருதி ஓரா எந்த விளையாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா குதிரை ஏற்றம். சரிங்களா. சோ இந்த மாதிரி சில நபர்கள் பேரை கொடுத்துட்டு நமக்கு இந்த சைடு 4 பேர், இந்த சைடு 4 கேம்ஸ் கொடுத்துருவாங்க. யார் யார் என்ன கேம்ஸ் மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இது குரூப் 1லயே இப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க. சோ அதனால யாராவது ஒரு வித்தியாசமான பேர் வருது ஸ்போர்ட்ஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கேம்ஸ் அப்படிங்கறத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா. கண்டிப்பா அதுல இருந்து கேள்விகள் வந்திருக்கு, அதனால நம்ம சொல்றோம். அடுத்ததா மாஸ்காட் நேம் ஆஃப் யூரோ 2024. சின்னத்தோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்பர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா. சோ அடுத்தது, உலகின் உயரமான வாக்குச்சாவடி எங்கு உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா டாஷிகாங் அப்படிங்கிற இந்த பகுதியில தான் இருக்கு. சரிங்களா. அடுத்ததா, consider the following statements. India's longest serving chief minister Pawan Kumar Chamling lost in Sikkim அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சிக்கிம் கிரந்தகாரி மோர்ச்சா 32 இடங்கள்ல வின் பண்ணிருக்கு. பாரதிய ஜனதா பார்ட்டி பார்த்தோம்னா அருணாச்சல் பிரதேஷ்ல 60 இடங்கள்ல வின் பண்ணிருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த எலெக்ஷன் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. 3மே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா. அடுத்தது, 64.2 கோடி மக்கள் இந்தியாவில் வாக்களித்துள்ளனர். இது G7 நாடுகளின் வாக்காளர்களை விட 1.5 மடங்கு அதிகம். கரெக்ட் தான். இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாடுகளை விட 2.5 மடங்கு அதிகம். இது எல்லாமே யாரு சொல்றாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் முடிஞ்ச அன்னைக்கு ஒரு டேட்டா வெளியிடுறாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு நம்ம எலெக்ஷன். 64 கோடி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. 7 கட்டங்களா நடந்திருக்கு. 1.5 டைம்ஸ் ஆஃப் G7 கண்ட்ரீஸ் அண்ட் 2.5 டைம்ஸ் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லி அவங்களோட சாதனைகளை சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க தேர்தலை நடத்தி முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. சோ அனைத்தும் சரி அப்படிங்கிறதா கரெக்ட். அடுத்தது, நோட்டா எந்த தொகுதியில 2.18 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோர், மத்திய பிரதேசல இருக்கக்கூடிய இந்தோர் அப்படிங்கிற தொகுதியில. நோட்டா இது வரைக்கும் 48,000 ஓட்டை தாண்டினது கிடையாது. ஓகேங்களா. முதல் முறையா 2.18 லட்சம் வாக்குகளை இந்தோர் தொகுதியில வாங்கியிருக்கு. சரிங்களா. அடுத்தது, தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் மூலம் மாநில கட்சி அந்தஸ்து பெறும் கட்சி எது அப்படின்னு பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியும் இன்னொரு கட்சியும் சேர்ந்து வரும். ஓகேங்களா. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து வரப்போகுது. சரியா. அடுத்தது, ஆந்திர சட்டமன்ற தேர்தல்கள் பற்றிய சரியான கூற்றினை கண்டறியும். 175 சட்டமன்ற தொகுதிகள். சந்திரபாபு நாயுடு அவர்கள் 4வது முறையாக முதல்வராக பதவியேற்க உள்ளார். சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 3மே கரெக்ட் தான். ஓகேவா. அடுத்தது, who will order the dissolution of the லோக்சபா. ஓகே, லோக்சபாவை கலைக்கணும்னு யார் சொல்லுவா? பிரசிடென்ட் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது, 18வது லோக்சபா தேர்தலில் எத்தனை பெண் எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. எத்தனை பெண் எம்பிக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி 73 அப்படிங்கிற டேட்டாவை கொடுத்திருந்தாங்க. இப்போ அபிஷியலா பார்த்தோம்னா 74 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேவா. சோ நல்லா நோட் பண்ணிக்கங்க, 74 பெண் எம்பிக்கள். சரியா. அடுத்தது, மாநில கட்சிகள் அங்கீகாரம் பற்றிய சரியான கூற்றினை கண்டறியும். அதாவது மக்களவை அல்லது மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் 8% வாக்குகளை வாங்கியிருக்கணும். மாநிலத்தில் பதிவான வாக்குகள்ல 6% வாக்குகளும் கூடுதலாக ஒரு இடத்தையும் நம்ம ஜெயிச்சிருக்கணும். அடுத்ததா பார்த்தோம்னா சட்டமன்றத்துல, ஓகேங்களா, சட்டமன்றத்துல பதிவான வாக்குகள்ல சட்டமன்ற தேர்தல்கள்ல ஓகேவா, அந்த தேர்தல்கள்ல பதிவான வாக்குகள்ல 6% வாக்குகளை பெற்று 2 இடங்களை வின் பண்ணிருக்கணும். ஓகேங்களா. சோ இதெல்லாம் நமக்கு கண்டிஷன்ஸ் நம்ம A3 புக்லயே இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறதா சரியான விடை. ஓகேவா? அப்புறம் நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் எம்பிஸ் இன் 18th லோக்சபா, முதல் முறையாக மக்களவை உறுப்பினராக ஆனவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தோம்னா 280. ஓகேவா? அடுத்தது, when was the first coalition government formed in India at the center? முதல்ல இப்போ நமக்கு கொலிஷன் கவர்மெண்ட் தான், ஏன்னா எந்த ஒரு கட்சிக்குமே மெஜாரிட்டி இல்லை, அதனால எல்லா கட்சியிலும் சேர்ந்து ஒரு கூட்டணி அரசாங்கம் தான் நடத்துறாங்க. அந்த மாதிரி முதல்ல இந்தியாவில் எப்போ கூட்டணி அரசாங்கம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1977. அடுத்ததா, லோக்சபாவின் மொத்த எண்ணிக்கையில் அமைச்சர்கள் குழு 15% தாண்டக்கூடாது என்று எந்த சரத்து கூறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 75ல 1A. ஓகேவா? அடுத்தது, பின்வரும் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் 18வது மக்களவை தேர்தலில் அதிக வாக்குப்பதிவை பதிவு செய்தது? ஸோ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அந்த போலிங் பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா வாக்கு சதவீதத்தை பார்த்தோம்னா லட்சத்தீப்ல தான் அதிகமா இருந்துச்சு. அடுத்தது, மக்களவை தேர்தலில் 2 இடங்களில் வெற்றி பெற்றால் எத்தனை நாட்களுக்குள் ஒரு தொகுதியில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ராகுல் காந்தி அவர்களை பார்த்தோம்னா 2 தொகுதிகளில் வின் பண்ணியிருப்பாரு, அதுல ஒரு தொகுதியிலிருந்து இப்ப ராஜினாமா பண்ணிட்டாரு. அதாவது 14 நாட்களுக்குள்ள, தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்ட நாள்ல இருந்து 14 நாள், ஓகேங்களா, எலெக்ஷன் ரிசல்ட் வந்த டேட்ல இருந்து ஒரு 14 டேஸ்க்குள்ள ரிசைன் பண்ணிருக்கணும். சரிங்களா? அப்ப என்ன கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 14 அப்படிங்கறதா நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? 14 நாட்களுக்குள்ள நம்ம அதை பண்ணிருக்கணும். ஓகேவா? ஸோ 14 அப்படிங்கறதா நமக்கு கரெக்ட். அடுத்தது, எந்த ஆண்டு ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடக்கூடாது என மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டது? முக்கியமான கேள்வி இதெல்லாம். ஓகேங்களா? சோ எந்த ஆண்டு திருத்தம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1996ல ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 அமன் பண்ணி என்ன சொல்றாங்க, ஒரு வேட்பாளர் இருக்காரு அப்படின்னா, நான் ஒரு வேட்பாளரா இருக்கேன் அப்படின்னா நான் 2 தொகுதிக்கு மேல போட்டியிடக்கூடாது. அதுதான் இந்த ஒரு சட்ட திருத்தம் சொல்லியிருக்கும். சரிங்களா? அடுத்தது, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் 18th லோக்சபா யாரு? ராகுல் காந்தி அவர்கள் தான். அடுத்தது, ராம் மோகன் நாயுடு யங்கஸ்ட் மினிஸ்டர், ஜித்தன் ராம் மஞ்சி ஓல்டஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த லோக்சபாவை சார்ந்து வந்த கேள்விகள் ரெண்டுமே சரிதான். ஓகேவா? அடுத்தது, முதலமைச்சர் நியமனம் பற்றி எந்த சரத்து கூறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சரத்து 164 தான் சொல்லுது. ஓகேங்களா? அடுத்தது, வாட் இஸ் மென்ட் பை புரோட்டம் ஸ்பீக்கர்? புரோட்டம் ஸ்பீக்கர்னா என்ன நம்ம இப்பதான் பார்த்தோம். தற்காலிக சபாநாயகர் அப்படின்னு சொல்றோம், இல்ல இடைக்கால சபாநாயகர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா முதலமைச்சர்களை வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அருணாச்சல் பிரதேஷ் பேமா காண்டு, ஆந்திர பிரதேஷ் பார்த்தோம்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள், ஒடிசால மோகன் மாஜி, அடுத்தது சிக்கிம் பார்த்தோம்னா பிரேம் சிங் தமாங் அவர்கள். சரியா? அடுத்தது, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ப்ரோடம் ஸ்பீக்கர் என்ன ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா 95ல 1 தான் ப்ரோடம் ஸ்பீக்கரை பத்தி நமக்கு பேசுது. ஓகேங்களா? சோ அடுத்தது, லோக்சபா பதவிக்கான தேர்தல் நடந்த முந்தைய சந்தர்ப்பங்கள் யாவை? ஓகேங்களா? ப்ரீவியஸா எப்பெல்லாம் லோக்சபா எலெக்ஷன் நடந்துச்சு, இப்போ ஆக்சுவலி லோக்சபா ஸ்பீக்கருக்கான எலெக்ஷன் அப்படிங்கிறது இப்ப சமீபத்தில் நடந்துச்சு. ஓகேங்களா? சோ அதன் அடிப்படையில தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, குரல் வாக்கெடுப்பு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஓம் பிர்லா அவர்கள் அப்படின்னு சொல்லி. இப்ப இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1952, 67, 76, கடைசியாக 2024, மொத்தம் 4 டைம் தான். சரியா? அடுத்தது, எதிர்கட்சி தலைவர் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். கேபினெட் அமைச்சர் அந்தஸ்து உள்ளது, சரியான ஸ்டேட்மெண்ட் தான். லோக்பால், தேசிய தகவல் ஆணையர், சிபிஐ இயக்குனர், தேர்தல் ஆணையர்கள், தேசிய மனித உரிமைகள் ஆணையர், மத்திய விஜிலன்ஸ் ஆணையர் ஆகியோரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்வுக்குழுவில் இடம்பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் தான், ரெண்டுமே சரிதான். ஓகேவா? அடுத்தது, பிரிட்டிஷ் பாராளுமன்ற மரபுப்படி காத்திருப்பு பிரதமர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்கட்சி தலைவரை தான் பிரைம் மினிஸ்டர் இன் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தோம்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் ₹1000 வழங்கும் திட்டம். பள்ளி மாணவிகள் அப்படின்னு பார்த்தோம்னா புதுமை பெண் திட்டம், பள்ளி மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தமிழ் புதல்வன் திட்டம். சரிங்களா? அடுத்தது, தமிழ்நாட்டில் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மண்ணுயிர் காத்து, மண் இருக்கு இல்லையா, நம்ம மணலின் வளத்தை காக்கிறது மூலயமா, அதை பிரிசர்வ் பண்றது மூலயமா நம்ம உலகத்து உயிர்களை காக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக வேளாண் நிதிநிலை அறிக்கையில சொல்லப்பட்ட ஒரு திட்டம். எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 12 ஜூன் 2024 தொடங்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது, நீதிபதி சந்துரு கமிட்டி தொடர்பாக பின்வரும் எத்தனை கூற்றுகள் சரியானவை? நீதிபதி சந்துரு கமிட்டி எதற்காக போடப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த காலேஜ் ஸ்கூல்ஸ்ல பார்த்தோம்னா இந்த ஜாதிய வன்முறைகள் அப்படிங்கிறது நடக்கக்கூடாது, அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆணையம் போடப்பட்டுச்சு. ஸோ எத்தனை கூற்றுகள் சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பள்ளி பாடத்திட்டத்தில் அறநெறி பாடத்தினை கட்டாயமாக்குதல், பள்ளி வளாகங்களில் சாதி அடையாளங்களை தடை செய்தல்,
பள்ளி நல அலுவலர் நியமனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி மூணுமே கரெக்ட் தான். ஓகேவா, இங்க ஆன்சர் தப்பா இருக்கு, மூன்றும் சரி அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடையா இருக்கும். ஓகேவா, மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது அண்டர் விச் ஆர்டிகல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேரளா என்ற பெயரை கேரளம் என பெயர் மாற்றம் செய்ய எந்த சரத்தின் கீழ் திருத்தம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு மாநிலத்துடைய பெயர் மாற்றுறது, ஒரு மாநிலத்தினுடைய பவுண்டரிஸை மாற்றுறது, இது எல்லாமே யார் கையில் இருக்கு? பாராளுமன்றத்தின் அதிகாரம். மத்திய அரசாங்கம் தான் அதை பண்ணணும். ஆர்டிகல் 3 தான் அதை சொல்லுது. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தோம்னா ஒரு திட்டத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 9 முதல் 12ஆம் வகுப்புகளில் உள்ள சிறுமிகளுக்கு உடல், மனம் மற்றும் சமூக இடையூறுகளில் இருந்து அவர்களை பாதுகாக்கும் முயற்சியில் இணையத்தை பாதுகாப்பாக பயன்படுத்துவது குறித்து கற்பிக்கப்படும். அதாவது சேஃப் இன்டர்நெட் யூசேஜ் பத்தி சொல்ல வராங்க. ஓகேவா, அதான் இங்க கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, சேஃப் இன்டர்நெட் யூசேஜ் இன் an effort to protect them from physical, emotional and social disturbance அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதற்காக அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுதான் செகண்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. இந்த நோக்கத்திற்காக அகல் விளக்கு முயற்சியின் கீழ் ஆசிரியர்களை கொண்ட குழுக்கள் அமைக்கப்படும். ஸ்கூல்ல என்ன பண்றாங்க, 9th இருந்து 12th படிக்கக்கூடிய சிறுமிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு எப்படி இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. இதை என்ன திட்டத்துக்கு கீழே பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே தமிழக அரசாங்கம் பண்ண போறாங்க. அதற்கு கீழே, அந்த திட்டத்துக்கு கீழே ஆசிரியர்களை கொண்ட குழுக்களை நியமிக்கிறதன் மூலியமா மாணவிகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி தர போறாங்க. ஓகேவா, இரண்டும் சரி அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்தது ஜனாதிபதி உரையை தயாரிப்பது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய கேபினெட் தான் தயாரிக்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது எந்த மக்களவையில் மக்களவை துணை சபாநாயகர் பதவி காலியாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 17வது மக்களவை, இப்ப இருக்கிறது 18வது லோக்சபா. போன 17வது லோக்சபால தான் டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிற பதவி 5 வருஷமும் காலியா தான் இருந்துச்சு. ஓகேவா, அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? போஸ்ட் ஆஃப் டெபுட்டி ஸ்பீக்கர் கேன் லை வேக்கன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, அதாவது மக்களவை துணை சபாநாயகர் பதவி அப்படிங்கிறது காலியாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா, அடுத்தது தமிழ்நாடு மாநில பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தின் தலைவரின் பதவி காலம் என்ன? இந்த மாதிரி ஒரு ஆணையம் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. 2021 இருந்து இதை நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா, 2021 தான் இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்து பட்டியலின மற்றும் பழங்குடியினர்களுக்கான தமிழ்நாடு மாநில ஆணையம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. அதனுடைய தலைவரின் பதவி காலம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. 3 வருடம் அல்லது 75 வயது வரைக்கும் அதனுடைய தலைவர் பதவியில இருக்கலாம். சரிங்களா, அடுத்தது ஜியோகிராஃபி ரிலேட்டடா பார்க்கிறோம். ஓகேங்களா, the IUCN has listed mangroves in coastal region of Tamil Nadu, Sri Lanka and Maldives as அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது தமிழ்நாடு, ஸ்ரீலங்கா மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த மேங்க்ரோவ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, அதாவது நமக்கு தமிழ்ல பார்த்தோம்னா சதுப்பு நிலங்களை எவ்வாறு பட்டியலிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது மத்திய பசிபிக் பெருங்கடலில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை குளிர்வாகும் நிகழ்வின் பெயர் என்ன? நமக்கு சென்ட்ரல் பசிபிக் ஓஷன்ல அந்த சர்ஃபேஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கூல் ஆச்சு அப்படின்னா நமக்கு டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா பிரஷர் அதிகமாகும். அங்க ஹை பிரஷர் ஆச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய ஹை பிரஷர் விண்டெல்லாம் இந்தியாவை நோக்கி வர ஆரம்பிக்கும். இந்தியாவுக்கு நல்லா மழை பெய்யும். ஓகேவா, சோ அது என்ன பினாமினன் அப்படின்னு சொல்றாங்கன்னா லா நினா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இந்த ஆப்ஷன்ல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. எல் நினோ லா நினா அப்படிதான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா, எல் நினோனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதே பசிபிக் ஓஷன்ல சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கூல் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா லா நினா. இதுவே சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு, அதிகமா ஹாட்டா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எல் நினோ அப்படின்னு சொல்றோம். எல் நினோ லா நினா. சரியா, அடுத்தது தமிழகத்தில் எந்த கடற்கரை நீலக்கொடி அங்கீகாரம் பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ பிளாக் சர்டிபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். அது கோவளம் கடற்கரைக்கு மட்டும்தான் இருக்கு. சரிங்களா, அடுத்தது மேக வெடிப்பு என்றால் என்ன? குறுகிய காலத்துல தீவிர மழை பொழிவை தான் நம்ம சொல்றோம். ஷார்ட் அண்ட் இன்டென்ஸ் ரெயின்ஃபால், அதான் கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, அடுத்தது 100 tons of gold was brought to India from England by whose action அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருடைய நடவடிக்கையால் இங்கிலாந்தில் இருந்து 100 டன் தங்கம் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா RBI தான் இதை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தங்கத்தை இவ்வளவு டன்ஸ் ஆஃப் தங்கத்துல யாருனாலதான் மாற்ற முடியும்? RBI-னால தான் இதெல்லாம் பண்ண முடியும். சரிங்களா, அடுத்தது எந்த நாடு இந்தியாவின் 3வது பெரிய ஏற்றுமதி இடமாக உருவெடுத்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா நெதர்லாந்து. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெயை வாங்கி
வாங்கி அந்த கச்சா எண்ணெயை பெட்ரோல் டீசலா பிரிச்சு அதிகமா எங்க கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நெதர்லாண்டுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். சரியா? அடுத்ததா ஜிஎஸ்டி கவுன்சிலின் 53வது கூட்டம் எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியில. ஏன் நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷத்துடைய முதல் கூட்டத்தொடர் அதனாலதான். சரியா? நாட்டின் ஒட்டுமொத்த பால் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4.57%. தமிழ்நாட்டிலேயே அதிகமா மில்க் ப்ரொடக்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கவும் உத்தரப்பிரதேசல தான் அதிகமா இருக்கு, மில்க் ப்ரொடக்ஷனும் உத்தரப்பிரதேசல தான் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது எந்த குழுவின் பரிந்துரைப்படி 1969ஆம் ஆண்டு மாநில சிறப்பு அந்தஸ்து அறிமுகப்படுத்தப்பட்டது? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. 371A இருந்து நமக்கு ABCD அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? குஜராத், மகாராஷ்டிரா அப்படி ஆரம்பிக்கும் நமக்கு. ஸோ இந்த சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறத எந்த மாநில எந்த நிதிக்குழுவின் பரிந்துரையின் படி கொடுக்குறாங்க, ரெக்கமெண்டேஷனோட பேசிஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5வது நிதிக்குழுவோட ரெக்கமெண்டேஷன் பேசிஸ்ல தான் நமக்கு கொடுக்குறாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா எந்த பொதுத்துறை நிறுவனத்திற்கு சமீபத்தில் நவரத்னா அந்தஸ்து கிடைத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மசாகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் இவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இந்தியாவோட 18வது நவரத்னா நிறுவனம். அது என்ன நவரத்னா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நவரத்னா அந்தஸ்து வாங்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனத்துக்கு 2 விஷயங்கள் அட்வான்டேஜ். ஒன்னு என்ன பார்த்தோம்னா 1000 கோடி வரைக்கும் 1000 crore வரைக்கும் கவர்மெண்டோட அப்ரூவல் இல்லாம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் அவங்களோட நெட் ப்ராஃபிட்ல, ஓகேங்களா, அவங்களோட நிகர லாபத்துல ஒரு 30% வரைக்கும் அவங்களால கவர்மெண்டோட அப்ரூவல் இல்லாம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் அந்த நவரத்னா ஸ்டேட்டஸோட ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சாங் 6 சந்திர ஆய்வு விண்கலம் எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சைனாவோட சேர்ந்ததுதான். ஓகேங்களா? அதாவது நமக்கு பூமியிலிருந்து கிளம்பிது. ஓகேங்களா? இந்த சாங் 6 அப்படிங்கிறது பூமியிலிருந்து கிளம்பி நிலவோட தென்துருவத்துக்கு போய் நிலவோட தென்துருவத்துல தரையிறங்கி அங்க இருக்கக்கூடிய சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு மீண்டும் பூமிக்கே சேஃபா வந்து இறங்குறது தான் இந்த சாங் 6 அப்படிங்கிற மிஷன். இதே ஒரு அப்ஜெக்டிவோட தான் நம்மளோட சந்திராயன் 4 திட்டம் அப்படிங்கிறதும் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அப்ப இந்த சாங் 6 அப்படிங்கிறது யாரோட சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சீனாவோட சேர்ந்தது. சக்சஸ்ஃபுல்லா இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டும் ஆயிருச்சு. சரிங்களா? சோ அடுத்தது பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் டெவலப்டு பை இஸ்ரோ ஃபார் ஏரோடைனாமிக் டிசைன் அண்ட் அனாலிசிஸ். ஓகேங்களா? இந்த ஏரோடைனாமிக்ஸ்க்காக இஸ்ரோ டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் பேரு பிரவாஹா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஜஸ்ட் என்ன அப்படிங்கறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது உலகின் முதல் பேட்டரி EV பேட்டரி பாஸ்போர்ட்டை அறிமுகப்படுத்த உள்ள நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தோம்னா வால்வோ கார்ஸ் தான். அது என்ன EV பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டரியில தான் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த பேட்டரி எதனால மேட் ஆயிருக்கு, அதனுடைய ரா மெட்டீரியல்ஸ் என்ன, அதுல எவ்வளவு ரீசைக்கிள்டு காம்பனன்ட்ஸ் இருக்கு, அந்த பேட்டரியை உருவாக்குறதுக்கு எவ்வளவு கார்பன் எமிட் ஆச்சு, இந்த மாதிரியான டேட்டாவெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு மேனுவல்ல வந்து இந்த பேட்டரி தயாரிக்கக்கூடியவங்க கொடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் EV பேட்டரி பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்றோம். அதை ஃபர்ஸ்ட் பண்ண போறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா வால்வோ கார்ஸ் தான். அடுத்ததா மருந்து எதிர்ப்பு தொற்று ஆராய்ச்சியை நாசா யாருடன் இணைந்து மேற்கொண்டுள்ளது? அதாவது இங்கிலீஷ்ல பார்த்தா என்ன புரியும், மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் பேத்தோஜென்ஸுக்காக நாசா IIT மெட்ராஸோட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்தது இந்தியா பிரான்ஸ் அகச்சிவப்பு பூமி செயற்கைக்கோள் எவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது? இந்தியா பிரான்ஸ் இன்ஃப்ராரெட் எர்த் சேட்டலைட் என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிஷ்னா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி டெவலப்டு ட்ரோன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட அந்த ட்ரோனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாகாஸ்திரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். மெத்தனாலோட மாலிகுலர் ஃபார்முலா CH3OH கரெக்ட் தான். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா எத்தனாலோட மாலிகுலர் ஃபார்முலா C2H5OH ரெண்டுமே கரெக்ட் தான். இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? சோ அடுத்ததா பார்த்தோம்னா prominent personalities அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பிரான்சிஸ் செவாலியர் அவார்ட் ஹஸ் பீன் அவார்டட் டு தி எடிட்டர் ஆஃப் விச் பப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த காலச்சுவடு அப்படிங்கிற இந்த பப்ளிகேஷனுக்கு தான் இந்த செவாலியர் விருது வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தது இந்த எர்த் ரைஸ் அப்படிங்கிற போட்டோவை யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வில்லியம் ஆண்டர்ஸ் அப்படிங்கிறவர் தான் எடுத்திருப்பாரு. சமீபத்தில் இறந்து போயிட்டாரு. அந்த ஒரு பின்னணியில தான் இந்த ஒரு நிகழ்வை பார்க்குறோம் நம்ம. சரிங்களா? இந்த ஒரு செய்தியை பார்க்குறோம். ஸோ இந்த எர்த் ரைஸ் போட்டோ அப்படின்னா என்னன்னா அப்போலோ மிஷன்ல நிலவுக்கு போன இந்த அமெரிக்க விண்வெளி வீரர் அங்க அப்போலோ விண்கலத்துல இருந்து எர்த்தை வந்து போட்டோ எடுத்திருப்பாரு. அதுதான் இந்த எர்த் ரைஸ் போட்டோ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாஸ்டினா சூசைராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாமா அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு.
ஓகேங்களா. ஸோ அடுத்தது தமிழ் மொழியில் யுவ புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா லோகேஷ் ரகுராமன் அவர்களுக்கு இந்த யுவ புரஸ்கார் விருது வழங்கப்பட்டிருக்கு. சரியா. ஸோ அடுத்தது தமிழ் மொழியில் பால சாகித்ய புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா யுமா வாசுகி அவர்களுக்கு இந்த பால சாகித்ய புரஸ்கார். இந்த விருதை பார்த்தோம்னா இளைஞர்களுக்காக, யுவ புரஸ்கார்னா இளைஞர்களுக்காக எழுதப்படக்கூடிய இது, பால சாகித்யானா குழந்தைகளுக்காக வரக்கூடிய நாவல் சிறுகதை அதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ தமிழ் மொழியில பால சாகித்யா அப்படின்னு பார்த்தோம்னா யுமா வாசுகி, இதே யுவ புரஸ்கார் அப்படின்னு பார்த்தோம்னா லோகேஷ் ரகுராமன். அடுத்து பார்த்தோம்னா பென் பிரிண்டர் பிரைஸ் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அருந்ததி ராய்க்கு தான். அதாவது ஒரு ஆத்தர் இருக்காங்க இல்லையா, ஒரு எழுத்தாளர் வந்து அவங்களோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, அதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு விருது தான் இந்த பென் பிரிண்டர் பிரைஸ், டு ஹானர் த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் மீட் ஹெல்ட் இன் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எங்க நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சிங்கப்பூர்ல தான் நடந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ கடைசி கேள்வியா பார்த்தோம்னா ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த நியூ சேர்மன் ஆஃப் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ரவி அகர்வால் அவர்களை தான் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸோட புது சேர்பர்சனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சரியா. சோ நம்ம இந்த ஒரு பிடிஎஃப்ல பார்த்தோம்னா ஒரு 150 கொஸ்டின் ஜூன் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி பார்த்திருக்கோம். சோ இதை ஒரு டைம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. சோ அந்த ஒரு பிராக்டிஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா. சோ நம்ம நெக்ஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.